நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமைனே எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னையிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் கூறு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மடனமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நேர நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று எம்பெருமான் திருஞான சம்பந்த நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, இன்று வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் குருபூசை திருநாள். அதேபோல திருநீலடக்க நாயனார் குருபூசை திருநாள், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் குருபூசை திருநாள், முருகநாயனார் குருபூசை திருநாள். 4 பெருமக்களும் ஒரு சேர ஞானசம்பந்த பெருமானுடைய திருமண வேள்வியில் கலந்து கொண்டு பெருமானுடைய திருவடி பேரடைய பெற்ற ஒரு அற்புதமான ஒரு திருநாள் இன்று. அதுபோக ஞானசம்பந்த பெருமானிடத்திலே நட்பு கொண்ட அடியார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாவுக்கரசு பெருமான், அதே போல் சிறு தொண்ட நாயனார் போன்ற நாயன்மார்கள் எல்லாம் மொத்தம் 6 நாயன்மார்கள் ஒன்றாகவே அவர்கள் இருந்து முருகநாயனுடைய திருமணத்திலே அந்த அடியாருடைய பெருமைகளையும் திருப்பதிகத்தினுடைய ஒரு சிறப்புகளையும் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்ததாக நமக்கு பெரிய புராணத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி 6 நாயன்மார்கள் ஒரு சமகாலத்தவர்களாக இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமானோடு திருவடி அடைய பெற்றவர்கள் இந்த 4 பேர் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 1256 திருப்பாடல்கள் நமக்கு பாடி அருளி இருக்கிறார். அதே போல் ஞானசம்பந்த பெருமான் 6 முறை யாத்திரையாக சென்று பெருமானை வழிபாடு செய்து தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபாடு செய்த ஒரு பெருமை, ஒவ்வொரு தலங்களிலும் சென்று பாடி பரவி பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். அதனால் சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசு பெருமானையும் போற்றுகின்ற பொழுது பொருட்சமய முதல் சைவநெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணீரண்டு என்று சொல்லி போற்றுகின்றார். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் சைவ சமயத்தினுடைய 2 கண்களாகவே வைத்து போற்றுகின்றார். அதே போல் ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது தெய்வ சேக்கிழார் பெருமான் தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொல்லுகிறார். தவ முனிவர் என்று சொல்லி அரசுகளை போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்படி 2 பெருமக்களையும் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக போற்றி நமக்கு பெரிய புராணத்திலே அருளி இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி, அதாவது 1.5 வரி இந்த 2 நாயன்மார்களுக்கு மட்டும் இவ்வளவு நீண்ட ஒரு தொடராக திருத்தொண்ட தொகைகளை போற்றியிருப்பார். ஒன்று ஞானசம்பந்த பெருமான், இன்னொன்று நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் என்று சொல்லக்கூடிய சண்டீஸ்வர பெருமான். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அதே மாதிரி அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கடியேன் என்று சொல்லி அந்த தொடரை சொல்லுகின்ற பொழுதும் ஒரு 1.5 வரி வருவது போலவே நமக்கு அமையப்பெற்றிருக்கும். இப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கும் சண்டீஸ்வர நாயனாருக்கும் மட்டும் நீண்ட தொடராக திருத்தொண்ட தொகைகளை வைத்து போற்றியது ஒரு பெருமை. ஏனென்று சொன்னால் பெரிய புராணத்தில் 2 பிள்ளையார்கள் என்று சொல்லுவார்கள். ஒருவர் சீர்காழி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் உமையம்மனுடைய திருமுலைப்பாலை உண்டதனாலே அவருக்கு பிள்ளையார் என்ற ஒரு பெயர். அதே போல நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் தன்னுடைய தந்தையினுடைய தாளை தரித்ததனாலே அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி இறைவனே அவரை மகனாம் தன்மையிலே வைத்து போற்றியது
அவரை கட்டி அணைத்து உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அதனால் இறைவனே சொல்லியது அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி நம்முடைய சண்டீஸ்வர நாயனாரிடத்திலே. அதனால் சண்டீஸ்வர நாயனார் இரண்டாவதாக பிள்ளையாராக வைத்து போற்றக்கூடியவர். இப்போ 2 பிள்ளையார்கள் பெரிய புராணத்திலே உண்டு. ஒன்று சீர்காழி பிள்ளையார், இன்னொன்று சேங்கிழூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் என்று சொல்லுவார்கள். நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் பேணா, கொன்றை மலர் சூடிய சிவபெருமானுடைய திருவடி அல்லாது வேறொரு திருவடியை வணங்காத ஞானசம்பந்த பெருமானுக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் போற்றுகின்றார். அதே மாதிரி நம்முடைய வகைநூல் ஆசிரியர் நம்முடைய பிள்ளையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது 2 பாடலில் சொல்லார். எப்பொழுதும் வகைநூல் ஒரு பாடல் தான் சொல்வார். ஞானசம்பந்த பெருமானுக்கு 2 பாடல். இப்போ ஒரு சில நாயன்மார்களுக்கு மட்டும் 2 பாடல்களை வைத்து போற்றுவார். அந்த வகையில் இதில் 2 பாடல் சொல்லுகிறார். அதில் வையம் மகிழையாம்பால அமணர் வழி தொலைய ஐயன் பிரம்மபுரத்தரற்கு அம்மன் குதலை செவ்வாய் பைய மெலற்றும் பருவத்து பாட பருப்பதத்தின் தையல் அருள் பெற்றனன் என்பர் ஞான சம்பந்தனையே என்று சொல்லி, அதாவது வையம் மகிழ யாம் வாழ, இந்த உலகமெல்லாம் மகிழும்படியாக நாம் வாழும்படியாக சமணர்களுடைய அந்த வழி தொலையும் பொருட்டாக, சமணர்கள் விரவியிருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு, அந்த சமயத்தில் அவதரித்தவர் தான் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார். அந்த சமணர்களுடைய அந்த நிலையெல்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக பிரம்மபுரத்திலே பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தார் என்று சொல்லி அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை நமக்கு இந்த திருப்பாடலில் நமக்கு போற்றுகின்றார். இப்படி 2 திருப்பாடல்கள், பந்தார் விரலியர் வேள் செங்கட்சோழன் முருகன் நல்ல சந்தார் அகலத்து நீலநக்கன் பெயர் தான் மொழிந்து கொந்தார் சடையர் பதிகத்தில் இட்டு அடியேன் கொடுத்த அந்தாதி கொண்டபிரான் அருட்காலியர் கொற்றவனே என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு மீண்டும் 2வது பாடலிலே சொல்லுகின்ற பொழுது பந்தார் விரலியர் வேல் செங்கட்சோழன், அதாவது உமையம்மையும் அதே போல சோழனையும் கோச்செங்க சோழனையும் வைத்து போற்றி முருகநாயனாரையும் அதே மாதிரி நீலநக்கர் என்ற நீலநக்க நாயனாரையும் செங்காட்டங்குடியில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாரையும் எல்லாம் வைத்து போற்றி பதிகத்திலே இட்டு போற்றிய ஒரு பெருமையுடையவர் என்று சொல்லி அடியேன் கொடுத்த அந்தாதி கொண்ட பிரான் என்று சொல்லி அருட்காலியர் கொற்றவனே என்று சொல்லி காளியர் குலத்திலே தோன்றிய பெருமான் நம்முடைய சீர்காழியிலே அவதரித்த பெருமான் என்று சொல்லி நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் போற்றுகின்றார். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலிலேயே அவருடைய அவதார நோக்கத்தை சொல்ல வருகின்றார். வேத நெறிதலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயல்வொழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க, அவதார நோக்கம் அதுதான். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதரிப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். இன்னும் பின்னாடி அவர் அவதாரம் செய்கின்ற பொழுது 20 காரணங்களை சேக்கிழார் பெருமான் நமக்கு போற்றுகின்றார். இங்கே சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக சொல்லுகின்ற பொழுது வேதநெறி தலை தோங்க அப்படின்னா வேத விதிப்படி நிகழக்கூடிய வைதீக ஒழுக்கம், அந்த வைதீக ஒழுக்கமானது தலை தோங்குவதற்காகவும், அப்புறம் வேதநெறி என்று சொல்லுவது பொது என்று சொல்லுவார்கள். வேதம் பொது என்று சொல்லுவோம். இது உலகியல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதம். சைவத்துறை என்று சொல்லுவது சிவ ஆகம முறைப்படி என்று சொல்லி நிகழும் சரியை முதலிய அந்த 4 பதங்களை சொல்லுவது சிவதர்மங்கள் என்று சொல்லுவது, சக்தி நிவாதத்தை எல்லாம் சொல்லுவது இந்த சைவத்துறை என்று சொல்லக்கூடிய ஆகம முறை. இப்போ இந்த ரெண்டும் தலை தோங்குவதற்காக பூத பரம்பரை ஒழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவளர் வயல்வொழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொல்லி அவருடைய திருவடியை தலைமேற்கொண்டு அவருடைய செய்த தொண்டை நாம் பரவுகின்றோம் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலிலேயே நாயனாருடைய திருவடியை தலைமேற்கொண்டு அந்த தொண்டை செய்கின்றோம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இறுதி பாடலிலே நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது இதே போல சொல்லுவார். அந்த நிறைவு செய்கின்ற பொழுதும் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான்
அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர்பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று சொல்லி அவருடைய திருவடியை வணங்கி கொண்டு அவர் திருவடி எனக்கு என்ன உணர்த்தியதோ அந்த வகையிலே நான் அவருடைய செய்த தொண்டை நான் துதி செய்தேன் என்று சொல்லி நிறைவு செய்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அது மாதிரி இந்த நாயனாருடைய நம்முடைய அதாவது பரசமயம் என்று சொல்லக்கூடிய சமண சமயம் விரவியிருந்த காலத்திலே சிவபாதகிருதையர் ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி பெருமானிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் வேதநெறி தலை தோங்குவதற்கும் சைவத்துறை விளங்குவதற்குமாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானிடத்திலே அவர் முறையிட்டு இந்த குழந்தை நமக்கு அவதரிக்கிறது. அதனால் வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூதபரம்பரை பொலி அழியார் பெருமக்கள் எல்லோரும் பொலிவு பெற என்று சொல்லி புனிதவாய் மலர்ந்தழுத ஞானசம்பந்தர் பெருமான் அழுதது நாம் எல்லோரும் விளக்கம் பெறும் பொருட்டாக. அவர் அழுததுக்கான காரணம் என்னன்னா வேதநெறி தலை தோங்குவதற்கு சைவத்துறை விளங்குவதற்கு பூத பரம்பரை பொழிவடைவதற்கு என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் முதல் பாடலிலேயே அருளி இருக்கிறார். வேதம் என்று சொல்லுவது அதாவது வைதீக ஒழுக்கம், அதாவது வேதம் என்று சொல்லுவது உலகத்தவர்களுக்கு பொது என்று சொல்லுவது, சைவம் என்று சொல்லுவது சிவ ஆகம முறைப்படி நிகழக்கூடிய அந்த சரியை முதலாகிய தொண்டுகள், அதே மாதிரி சிவ தர்மங்கள், சக்தி நிவாதம் போன்றதெல்லாம் சிவ ஆகமங்கள். அதாவது சித்தாந்தம் என்று சொல்லுவது வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்க முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்று சொல்லி உண்மை விளக்காசிரியர் சொல்லுவது போல அந்த ஆகம நூல் என்று சொல்லுவது அந்த சைவத்துறை என்று சொல்லுவதுதான் ஆகமம் என்று சொல்லி பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை தலைமேற்கொண்டு அவர் செய்த தொண்டை நாம் போற்றுகின்றோம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் முதல் பாடலிலே சொல்லி அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது பொன்னி நதி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய கழுமளமூதூர் என்று சொல்லக்கூடிய சீர்காழியம்பதியிலே அவர் அவதரிக்கிறார். அந்த சீர்காழியம்பதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கு மறையவர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு பதி. அதனால் மறையவர்கள் நிரம்ப இருக்கிறதுனால அங்கே எப்பொழுதும் வேள்வி சாலைகள் வேள்வி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வேள்வியினுடைய ஒரு ஓமதோமத்து அந்த புகையினாலே இரவும் அங்கு பகல் போலவே காட்சியளித்தது என்று சொல்லி நமக்கு இரவும் பகலும் மிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊர் திகழ்ந்தது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த ஊரிலே மறை சிறுவர்கள் நிரம்பிருந்தார்கள். நிறைய வேத பாடசாலைகள் எல்லாம் அங்கு இருந்தது. அவர்கள் எல்லாம் வேதம் பயின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள் நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். 12 திருப்பெயர்களும் காரணப்பெயர்கள். பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, பெரு வெங்குருநீர், பொருவில் திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம் முன் வருபுறவும் சண்பை நகர், வளர்காலி, கொச்சை வயம், பரவுதிரு கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தார் என்று சொல்லி அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த அந்த பதிக்கு 12 திருப்பெயர்களை சொல்லி போற்றுகின்றார் சேக்கிழார் பெருமான். அந்த 12 திருப்பெயர்கள் தினசரி நாம் சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு உய்தி கிடைக்கும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த 12 திருப்பெயர்களை வைத்து கொண்டே ஒரு திருப்பதிகமே அருள் செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த 12 பெயர்களை வைத்து கொண்டு அந்த தன்னுடைய ஒரு பதிகத்திலே வைத்து போற்றுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட அந்த பதியிலே அந்தனர் குலத்திலே அதாவது அப்பதியின் அந்தனதம் குடிமுதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சீலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழிவந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய் இயல்பினார் உலரானார். அந்த பதியிலே அந்தனர் குலத்திலே அந்த அந்தனர் குலத்திலே குடிமுதல்வராக அந்த அந்த அந்தனர் குலத்தினுடைய ஒழுக்க சீலத்திலே சிறந்து விளங்கிய அந்த கவுனியர் கோத்திரம் விளக்கம் அடையும் பொருட்டாக செப்பு நெறி வெளிவந்தார் என்று சொல்லி அந்த நெறியிலே கவுனியர் கோத்திரத்திலே விளக்கம் பெறும்படியாக வந்தவர் சிவபாத கிருதையர் என்று சொல்லி அவர் இந்த உலகம் வாழும்படியாக தவம் செய்யக்கூடிய இயல்பை உடையவர் என்று சொல்லி, ஏன்னா இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு அந்த 1000 பொற்காசுகள் பெற்று திருவாவடுதுறையில் அவருக்கு பொருள் கொடுக்கிறார்.
உலக நலம் வேண்டி வேள்வி செய்தவர் சிவபாதகிருதர் என்று சொல்லி நமக்கு சரீரத்திலே பார்க்க முடிகின்றது. அப்படி சிவபாதகிருதர் இந்த புவி வாழ தவம் செய்யும் இயல்பினார் என்று சொல்லுகிறார். அவருடைய மனையவள் என்று சொல்லக்கூடியவர், அந்த சிவபாதகிருதருடைய மனையவராக இருக்கக்கூடியவர் எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார், எந்த உலகமும் பெறக்கூடிய பிறருக்கு அறிய பெற முடியாத பெருமையுடையவர் பொற்புடைய பகவதியார் என்று சொல்லி அம்மாவுடைய திருப்பெயர் பகவதியார். ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாவுடைய திருப்பெயர் சிவபாதகிருதர். அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார் என்று சொல்லி கற்பிலே சிறந்தவர், கணவனாருடைய கருத்திலே வலுவாது நின்றவர் என்று சொல்லி போற்றுகின்றார். பெண்களுக்கு சிறப்பு அந்த கணவனார் கருத்து அமைதல் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய பகவதி அம்மையார் வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு மரபுமே சைவ நெறியிலே வழிவந்த கேண்மையினார் என்று சொல்லுகிறார். மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார், அரவணிந்த சடைமுடியார் அடியல்லால் அறியாது பரவு திரு நீற்றன்பு பாலிக்கும் தன்மையராய் விரவுமலை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவுநாள் என்று சொல்லி, அப்படி இரண்டு மரபும் தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய இரண்டு மரபுமே சைவ நெறியிலே வழிவந்த கேண்மையினார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி அறநடியார்வால் அந்த சடை இன்னொன்று என்னென்னா, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காதவர்கள், அதை சொல்றார். அரவணிந்த சடைமுடியார் அடியல்லால் அறியார், பெருமானுடைய திருவடி அல்லாது வேறு ஒன்றையும் அறியாதவர்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நமக்கு மானக்கஞ்சார நாயனார் குணத்தில் மானக்கஞ்சாரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்வார், அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் என்று சொல்லி எதிர்மறையில் சொல்லுவார். அரியறியா மலர்கடல்கள் யார்? திருமால் அறிய முடியாத திருவடிகளை அறியாமை அறியாதார் அப்படின்னு நன்கு அறிந்தவர் என்று சொல்லி பொருள். அதே அவர் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, அரவணிந்த சடைமுடியார் அடியல்லால் அறியாது, ரொம்ப முக்கியம், பெருமானுடைய திருவடியை தவிர வேற ஒன்றையும் அறியாதவர்கள் என்று சொல்லுகிறார். பரவு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையராய் என்று சொல்லி அந்த திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையராய், திருநீற்றின் மீது மிகுந்த அன்புடைய பெருமக்கள் விரவுமறை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவும் நாள் என்று சொல்லி, அப்படி அவர்கள் மனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, அப்போ அவருக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவர் இறைவனை வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார் என்று சொன்னால், மனையறத்தில் இன்பம் ஒரு மகப்பெருவான் விரும்புவார், அணைய நிலை தலை நின்று ஆடிய சேவடி கமலம் நினைவரமுன் பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணிப்பூன் காதலனை பெறப்போற்றும் தவம் புரிந்தார். இதுதான், அதாவது நம்மெல்லாம் குழந்தை பேர் இல்லைன்னா ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி சாதாரணமாக பெருமானிடத்தில் வழிபாடு செய்வது இயல்பு. ஆனால் சிவபாதகிருதர் எப்படி வழிபாடு செய்தார் என்று சொன்னால், அந்த காலத்திலே சமண சமயம் விரவி இருந்த காலம், சைவம் கொஞ்சம் அங்கு இருட்டடிப்பு செய்த அந்த காலத்திலே எப்படி கேட்குறாருன்னா, பெருமானிடத்திலே பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனைமணிப்பூன் காதலனை பெறப்போற்றும் தவம் புரிந்தார் என்று சொன்னார். அந்த பரசமயத்தை நிராகரித்து சமண சமயத்தை நீக்கி திருநீற்று சைவமாக்கக்கூடிய அந்த காதலனை, அந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற வேண்டி ஒரு தவம் செய்கின்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அவருடைய அந்த தவத்தை, பிள்ளை வேண்டி அவர் செய்த தவத்தை போற்றுகின்றார். அப்படி போற்றுகின்ற பொழுது இறைவனுடைய திருவருட் கருணையினாலே பெரிய நாச்சியாருடைய அந்த பெரிய நாச்சியார் உடன்புகளை திருத்தோணி வீற்றிருந்த பெருமானுடைய திருவருளினாலே அம்மையாருடைய மணிவயிறு வாய்க்க பெறுகிறது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. பெருத்தெலுமன்பால் பெரிய நாச்சியார் உடன் புகழி திருத்தோணி வீற்றிருந்தார் சேவடி கீழ் வழிபட்டு கருத்து முடிந்திட பரவும் காதலியார் மணிவயிற்றில் உருத்தெரிய வரும் பெரும்பேறு உலகுய உலதாக. பின்னா அவங்க பெருமான் பெருத்தெலுமன்பால் பெரிய நாச்சியார் உடன்புகழி திருத்தோணி வீற்றிருந்தார் சேவடி கீழ் வழிபட்டு, அப்படி பெரிய நாச்சியாருடன் இருக்கக்கூடிய திருத்தோணி வீற்றிருந்த பெருமானுடைய திருவடி கீழ் வழிபட்டு கருத்து முறிந்திட பரவும் காதலியார் மணிவயிற்றில், அம்மாவுடைய அந்த மணிவயிற்றிலே ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் பகவதியாருடைய மணிவயிற்றிலே உருத்தெரிய வரும் பெரும்பேர் உலகுள்ளதாக என்று சொல்லி அவர் மணிவயிறு வாய்க்க பெற்றார் என்று சொல்லுகிறார். அப்படி வாய்க்க பெற்ற அம்மையாருக்கு ஞானசம்பந்த பெருமான் பிறக்க போகிறார். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே
சேக்கிழ பெருமான் 20 காரணங்களை சொல்லுகிறார். பிள்ளையார் திருவாவதாரம் செய்வதற்கு 20 காரணங்கள். ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்தது, அவர் ஒரு திரு ஆதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நாளில் அவதாரம் செய்கின்றார். அவருக்கு ஞானப்பால் குடித்ததும் திருவாதிரை நட்சத்திரம். இப்படி பல சிறப்புகள் திருவாதிரைக்கு உண்டு. பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் அவதரிக்கிறாருங்கிறத இந்த 20 காரணங்கள் சொல்லுகிறார். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழி உடன் நிற்க பேணியன்னல் ஓரையல திருக்கிடரும் ஆதிரை நாள் திசை வழங்க பரசமய தருக்கொலிய. இதிலிருந்து தான் காரணங்க. அதாவது திருக்கிடரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கொலிய சைவ முதல் வைதீகம் தலைத்து ஓங்க தொண்டர்மனம் களி சிறப்ப தூய திருநீற்று நெறி என்றசையும் தனி நடப்ப ஏழ் உலகம் குடிர் தூங்க அண்டர்குளம் அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக வந்தமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேற மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்ல அசைவெல் செலும் தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இசை முழுது மெய்யறிவு இடங்கொள்ளும் நிலை பெருக தாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க வாளுடைய மணிவீதி வளர்காலி பதிவால ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தவரான் அருள் பெருக. இப்படி அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம்பெருக்கும் புறநெறிகள் பால்படை என்று சொல்லி 20 காரணங்களை நமக்கு அடுக்கி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த 20 காரணங்கள் சொல்லுகிறார். இப்போ நல்லூழிதரும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சர அசரங்கள் எல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்வதற்கான 20 காரணங்களை சொல்லி அதற்கு பிறகு அந்த பிள்ளையார் அவதாரம் செய்கின்றார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அவதாரம் செய்கின்ற பொழுது அந்த கழுவளம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே இருந்த எல்லோரும் அவர்களுக்கே தெரியாத ஒரு மெய்ப்புலகம் மயிர்ப்புலகம் மயிர்ப்புலகம் மேவி என்ன என்று யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு பெரிய ஒரு மயிர்கூச்சரிக்கிறது, அவங்களுக்கே தெரியாத ஒரு பெரிய இன்பம் ஏற்படுகிறது. அப்போ எல்லாரும் பேசுகிறாங்களாம், சிவனருள் என பெருகு சித்தமகிழ் தன்மை இவன் இது நமக்கு வர எய்து இது என் என்பார். என்னைக்கு இல்லாத ஒரு பெரிய புத்துணர்ச்சி எல்லோருத்துக்கும் ஒன்று சேர வருகிறது என்று சொல்லி சிந்திக்கின்ற பொழுது அப்போ தான் சொல்கிறாங்க, கவனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான் அவன் ஒரு நிமித்தம் இது என்று அதிசயத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த பிள்ளையார் அவதாரம் செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் அவர்களையும் அறியாத ஒரு பெரிய ஒரு நல் நிமித்தம் அவருடைய இதிலே மயிர் புலகம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த கவனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான் அவன் ஒரு நிமித்தம் இது என்று அதிகரித்தார் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய பருவங்களை எல்லாம் சேக்கிழ பெருமான் பிள்ளைத்தமிழ் பாடுவது போலவே பாடி இருக்கிறார் சில இடங்களில் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு 3-4 மாதங்கள் ஆகின்ற பொழுது அவருக்கு திருநீற்று காப்பு செய்கின்றார்கள். திருநீற்று காப்பு செய்கின்ற பொழுது சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார், அந்த குழந்தைக்கு வேறு காப்பு எதுவுமே செய்யவில்லை, திருநீற்று காப்பு மட்டுமே செய்தார். அதான் சொல்கிறார், ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார் நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அப்படி அந்த குழந்தைக்கு ஆறுளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்குனர். இந்த உலகத்துக்கே பெரியவராக வரக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு வேறு எந்த ஒரு காப்பும் செய்யவில்லை. அவருக்கு செய்த ஒரே காப்பு திருநீற்று காப்பு மட்டுமே செய்தார்கள் என்று சொல்லி அதுவும் அவர் நெற்றியை சொல்லுகின்ற பொழுது கூட நீர் திருநெற்றியில் என்று சொல்லி அந்த திரு என்று சொல்லி அடைமொழியோடு சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். அப்படி அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது 3 வயதிலே தான் உமையம்மனுடைய திருமுலைப்பால் ஒன்று ஞானம் பெற்றது. அதை சேக்கிழ பெருமான் சொல்ல வருகின்ற பொழுது நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சேவாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் என்று சொல்லி 3 வயதிலே நிகழ்ந்ததை சொல்லப் போகின்றேன் என்று சொல்லி ஏனென்று சொன்னார் ஞானசம்பந்த பிள்ளையார் 3 வயதிலே
உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு ஞானம் பெற்றதுனால சொல்கிறாருங்க. பண்டு திருவடி மறவா பான்மையோர் தமைப்பறவர் மண்டு தவ மறைக்குளத்தோர் வழிபாட்டின் அழித்தருள தொண்டு நிலை தரவருவார் தொடர்ந்து பெரி உணர்வொருகால் கொண்டிடும் வெறுக்கொண்டால் போல் அருவார் குறிப்பயலா என்று சொல்லி, அதாவது குழந்தை பண்டு திருவடி மறவா பான்மையோர்ன்றார். அப்படின்னா போன பிறப்பிலேயே பெருமான் திருவடி மறவாது இருந்தவர். அப்புறம் ஏன் மீண்டும் இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால் நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக. அதான் அவருடைய அவதாரம். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொல்லுகிறார். அப்படி போன பிறப்பிலே பெருமான் திருவடியில் இருந்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி ஞானசம்பந்த பெருமான் 3 வயது ஆகின்ற பொழுது அவர் தன்னுடைய தந்தையாரோடு, அந்த தந்தையார் எப்பொழுதும் அந்த குளக்கரையிலே சென்று அந்த குளத்திலே நீராடி அந்த குளத்திலே மூழ்கி அகமருட மந்திரம் சொல்லி அதற்கு பிறகு வருவது வழக்கம். ஒரு நாள் இந்த குழந்தை 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பிள்ளையார் அவரோடு அப்பாவோடு அங்கு செல்லுகின்றார். அப்படி அப்பாவோடு செல்லுகின்ற பொழுது அவரை கரையிலே அமரச் செய்து சிவபாதகிருதையர் குளத்திலே மூழ்குகிறார். பிள்ளையார் தமைக்கரையில் வைத்து தாம் பிரிவஞ்சி தெல்லிநீர் புகமாட்டார் தேவியொடும் திருத்தோணி வள்ளலார் இருந்தாரை எதிர்வணங்கி மணிவாவி உள்ளிழிந்து புனல் புக்கார் உலகுய மகப்பெற்றார். அந்த சாமிகிட்ட அப்படி ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு தோணிபுர பெருமானிடத்தில், சாமி குளத்தில் மூழ்குகின்ற பொழுது பிள்ளையை நீங்கள் பார்த்துங்க பெருமானே என்று சொல்லி எதிர்வணங்கி அப்படியே அந்த குளத்திலே புகுந்து உள்ளே முழுகுகின்றார். அப்படி முழுகுகின்ற பொழுது அகமருடம் படிய நீர் பேராது மூழ்கினார் என்று சொல்லி அப்படியே அகமருட மந்திரத்தை சொல்லி மூழ்குகின்ற பொழுது கொஞ்ச நேரம் பார்க்கிறாரு. பிள்ளையார் அப்பாவை காணோம், அப்பாவை பார்க்க முடியலைங்கிறதுனால அவர் அப்படியே குழந்தை அழுகிறது. அந்த அழுகையை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து, கண்ணும் மலரான் கையும் மலரான், பிள்ளையாருடைய கண்ணும் மலரு கையும் மலரு, கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணியதரம் புடை துடைப்ப எண்ணில் மறை ஒளிபெருக எவ்வுயரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர்தாம் பொறுமை அழுது அருளினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது புண்ணிய கன்று என்று சொல்லுகிறார். அப்படியே பொறுமை அழுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அது வண்ணமலர் நீர் கண்மலர்கள் அப்படிங்கிறாரு, வண்ணமலர் செங்கனிவாய் அப்படின்னாரு, கைமலர்களால் பிசைந்து என்று சொல்லி மலர் 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 என்று சொல்லியே சேக்கிழார் பெருமான் அடை கொடுக்கிறார். அப்படியே கண்ணீர் அப்படியே துளி துளியாக வருகிறது. மெய்மேல் கண் துணி வடிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார். அதாவது குழந்தை அப்பா குளத்தில் முழுகிட்டார். ஆனால் அப்பாவை காணன்னா அந்த குழந்தை எங்கே பார்த்து அழுகணும், குளத்தை பார்த்து தான் அழுகணும். ஆனால் குளத்தை பார்த்து அழுகலை அந்த குழந்தை, தோணிபுரத்து சிகரத்தை பார்த்து அழுகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா சேக்கிழார் பெருமான் தம்மேலை சார்புணர்ந்தோ என்று சொல்லி போன பிறப்பில் இருந்த அப்பா அதை ஞானசம்பந்த பெருமான் நினைவுக்கு வந்துட்டார். அதை சொல்கிறார், மெய்மேல் கண் துணி பலிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் தம்மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோ செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றென்று அழைத்தருளி அழுதருள் என்று சொல்லி குழந்தை வேற எங்கேயும் பார்த்து அழுகலை, தோணிபுரத்தை பார்த்து அழுகிறது. இந்த தம்மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோன்னாரு. செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அம்மா அப்பா என்று சொல்லி அழைத்தருளி அழுதருள அவர் அழுததே நமக்கு அருள் செய்வதற்கு என்று சொல்லுகிறார். அந்த அப்பா அம்மா அம்மே அப்பா என்று சொல்லி அழைத்தருளி அழுதருளனர். அந்த 2 பேர்த்தையும் அழைத்து அப்புறம் அருள் செய்வதற்காக அழுதார் என்று சொல்லார். அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி பெருமான் என்ன செய்கிறார்னா அந்த 2 பேரும் அம்மையப்பராக 2 பேரும் அந்த பொய்கை குளத்துக்கு பக்கத்தால் வருகின்றார்கள். அப்படி குளத்துக்கு பக்கத்தால் வருகின்ற பொழுது அழுகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறையவர்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலர்கொடியை பார்த்தருளி துணை முளைகள் பொழிகின்ற பாலடிசில் பொன்வள்ளத்து ஊட்டு என்ன என்று சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அதுவும் என்ன சொல்கிறார், பாலடிசில் அப்படின்னு சொல்கிறார், பாலைத்தான் கறந்து கொடுக்க சொல்கிறார். அதை எவ்வுலகம் தொழுகின்ற மலைக்கொடியை சாமி என்ன பண்ணார்னா அந்த குழந்தை அழுது கொண்டு நிற்கிறது, அம்மாவை பார்த்தாரு. எவ்வுலகம் தொழுகின்ற மலர்கொடியை பார்த்தருளது எல்லா உலகமும் தொழக்கூடிய அம்மாவை பார்த்து சாமி சொல்கிறாரு,
துணைமுலைகள் பொழிகின்ற அப்படின்னா, துணைமுலைகள் அப்படின்னா இரண்டு தனங்கள் இருக்கக்கூடிய அந்த பொழிகின்ற பாலடிசில் பொன்வள்ளத்து ஊட்டு என்று சொல்றாருங்க. துணைமுலைகள் என்று சொல்லுவது உமையம்மனுடைய ஒரு தனம் பரஞானம், இன்னொரு தனம் அபரஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தைக்கு 2 ஞானமும் உடனே கிடைக்கணும்னு பெருமான் விரும்புகிறார். அதனால் 2 முலைகள் இருக்கக்கூடிய பாலடிசில் கறந்து ஊட்டு பொன்வள்ளத்து ஊட்டு என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ தான் அம்மா அந்த பாலை கறந்து அந்த பாலிலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவஞானத்தை குலைத்து கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறார், எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மடர் நீர் துடைத்தருளி கையிற்பொன் கிண்ணமளித்து அன்னலங்கு அழுகை தீர்த்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் என்று சொல்லி, அதாவது எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி அந்த பாலில் சிவஞானத்தை குலைத்து அம்மா ஊட்டினார் என்று சொல்லுகிறார். உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் அப்படியே கண்மலர் நீர் துடைத்தருளி அப்படி அந்த கண்மலர் அந்த நீரையெல்லாம் துடைத்து கையில் கிண்ணமளித்து அம்மா அந்த தங்க கிண்ணத்தை கையிலே கொடுத்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்து ஞானசம்பந்த பெருமானுடைய அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி அதை குடித்த உடனேயே தாவில்தனி சிவஞான சம்பந்தர் ஆயினார். அந்த குடித்த உடனே என்ன திருஞான சம்பந்தர் சிவஞான சம்பந்தர் ஆயினார் அப்படின்ட்டார். ஏன்னா அதை குடித்த உடனே ஞானம் கிடைத்து விட்டது அந்த குழந்தைக்கு. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா கிடைச்ச ஞானத்தை சொல்கிறார் பாருங்க. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கெனில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அதாவது 4 ஞானம் அந்த பாட்டில் சொல்லுவார். ஆனால் 2 ஞானம்தான், ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம், இல்லைன்னா கலைஞானம் மெய்ஞானம் என்று சொல்லக்கூடியது. அந்த பெருமானுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு 2 ஞானங்கள் கிடைக்கிறது. அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவம் முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லி உமையம்மை அந்த பாலை கறந்து கொடுத்த உடனே 2 ஞானம் பெறுகிறது அந்த குழந்தை. அப்படி பெற்றதனால் அவருக்கு என்ன கிடைச்சது என்று சொன்னால், எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும் அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் இப்படியால் எதுகன்று தம்மிசைவு கொண்டு இயலும் துப்பரவு இல்லார் துணிவு துகளாக சூழ்ந்தெழுந்தார் என்று சொல்றார். இப்போ குழந்தைக்கு ஞானம் பெற்றது, 2 ஞானம் பெற்றது. அந்த ஞானத்தின் மூலமாக என்ன உணர்ந்தார் அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் இந்த பாட்டில் சொல்ல ரொம்ப முக்கியமான இடம். அதில் என்ன உணர்ந்தார் அப்படின்னா, அவருக்கு 2 ஞானம் கிடைக்கிறது. ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். பரஞானம் என்று சொல்லுவது இறைவனை பற்றிய மேலான ஞானம், அபரஞானம் என்று சொல்லுவது நூல்கள் வாயிலாக படிக்கக்கூடியது. 2 ஞானமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. சரி, அந்த 2 ஞானத்தை வைத்து என்ன உணர்ந்தார் என்று சொன்னால், எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வுனர். எல்லா பொருளையும் ஆக்கக்கூடியவன் சிவபெருமான் தான். ஆனால் அந்த பொருள் என்னென்று சொன்னால் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும். அந்த பொருள் என்னன்னா பெருமானுடைய அடியார்கள் எனும் அறிவும் இப்படியால் இது அன்று தம்மிசைவு கொண்டு இயலும் துப்பரவில்லார் துணிவு துகளாக சூழ்ந்தெழுந்தார் என்று சொல்லி அவர் பெற்றது 2 ஞானம். ஞானத்தின் மூலமாக அவர் பெற்றது 2 எப்பொருளுமாக்குவான் ஈசன் என்று சொல்லுவது, இன்னொன்று அப்பொருள் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவு என்று சொல்லி சேக்கிழார் அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி அந்த குழந்தை பால் வடிந்த அந்த வாயோடு அங்கு நிற்கின்ற பொழுது சிவபாதகிருதையர் வருகிறார். சிவபாதகர் பேருணர்வில் பொழிகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி யாரளித்த பாலடிசில் உண்டதுனே என வெகுல. இதெல்லாம் குழந்தை பாலை குடித்து வாயில் வலிந்து நிற்குதுங்கிறதுக்கு ஆதாரம். அது சொல்கிறார். அப்படி யாரளித்த பாலடிசில் உண்டதுனே என வெகுல அப்படின்னாரு. அப்போ தான் சொல்கிறார், எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறுகொண்டு ஓச்ச காலெடுத்து அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் துளி பெய்து உச்சியினை எடுத்தருள் ஒரு திருக்கை விரல் சுட்டி இப்படி சொல்கிறாரு. ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா, இது யார் உனக்கு கொடுத்தது, இந்த யார் கொடுத்த பாலை உண்டா என்று சொல்லி ஒரு மாறை எடுத்து ஓச்சுகிறார், ஒரு குச்சியை எடுத்து ஓச்சுகின்றார். அந்த குழந்தைக்கு ஒரு வெக்கம். அப்படியே காலை எடுத்து ஒரு கால் இந்த பக்கம் வச்சு அந்த குழந்தை சொல்லுதான், அப்படியே திருச்செவியை சிறப்பித்து செம்மை வர எடுத்த திரு தோடுடைய செவியன் என்னும்
மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் நம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையாருக்கு எம்மை இது செய்தவரான் இவன் என்று இணை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல அப்படியே அந்த குழந்தை வந்து ஏன் வந்து அந்த தோடு இந்த இடத்துல தான் சொல்கிறார், தோடுடைய செவியன் விடையேறியோ தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீட்டுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று சொல்லக்கூடிய திருமுறைகளிலே முதல் திருமுறையாக இருக்கக்கூடிய அந்த தோடுடைய செவின் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை இங்கு நமக்கு அருளுகிறார். தோ என்று சொல்லுவது இத்து கூட்டல் ஓ என்று சொல்லுவார்கள். ஓங்காரம் முதலாக வந்து கடைசியாக 12ஆம் திருமுறை நிறைவு பெறுகின்ற பொழுது உலகலாம் என்று சொல்லி இம்மிலே முடியும். நம்ம திருமுறைகளே ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ சொரூபமாக திருமுறைகள் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள் என்று சொல்லி, இப்படி ஏன் வந்து அந்த தோருடைய செவியன் என்று சொல்லி செவியை சிறப்பித்தார் என்று சொன்னால், எல்லையில்லா மறைமுதன்மை உடனெடுத்த எழுதுமறை மல்லல் நெடும் தமிழாளியம் மாநிலத்தோருக்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கலிகோர தம்பாடல் பரமர்வால் செல்லுமுறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து என்று சொல்லி, அதாவது இது மாதிரி இன்னும் பல பாடல்கள் பெருமானுடைய திருச்செவிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த திருச்செவியை சிறப்பித்து பாடுகிறார். அதான் இந்த திருப்பதிகம் வந்து நமக்கு முதலாவதாக ஞானசம்பந்த பெருமான் பாடியது என்று சொல்லி, அதற்கு பிறகு 6 யாத்திரைகள் மேற்கொள்ளுகிறார். இந்த யாத்திரைகள் எல்லாம் நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு காலம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அதே போல் 3 முறை சந்திக்கிறார்கள். ஒன்று அவர்கள் சீர்காழியம்பதியிலே சந்திக்கிறார், முதல் சந்திப்பு. 2வது சந்திப்பு ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் பூம்புகலூரிலே சந்திக்கிறார்கள். அது அடுத்தது 3வது சந்திப்பு பூந்துருத்தியிலே சந்திக்கிறார்கள். இப்போ ஞானசம்பந்த பெருமானோடு தொடர்புடைய மீண்டும் இருக்கக்கூடிய 3 அடியார் பெருமக்களுடைய சரீரத்தையும் கொஞ்சம் நம்ம இதோடு சேர்த்து சிந்தித்து கடைசியாக திருவடி அடைகின்றதை மட்டும் பொதுவாக சிந்திக்கலாம் என்று சொல்லி, திருநீலநக்க நாயனார் இவரோட இன்றைய குரு பூஜையில் ஐக்கியமாகக்கூடிய நாயனார். திருநீலநக்க நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிறு சாத்தமங்கை என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தமங்கையிலே அயவந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே வழிபாடு செய்தவர். ஒவ்வொரு ஆதிரை நாளிலே அவர் வழிபாடு செய்துகின்ற இருக்கிற பொழுது தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடந்தது. அந்த சரீரத்தில் தான் நமக்கு சேக்கிழ பெருமான் வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி திருநீலக்க நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். அப்படி வேதத்தினுடைய உள்ளுரையாக இருப்பது அடியார் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு என்று சொல்லி அந்த சரீரத்திலே போற்றுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய திருநீலக்க நாயனார் அங்கு அவர் அயவந்தி பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு தேவையான அந்த வழிபாட்டு பொருள்களை எல்லாம் அவருடைய மனைவியார் அவருக்கு கொடுத்து வந்தார் என்று சொல்லுவார்கள். அவர் எடுத்து கொடுக்க அவர் அந்த வழிபாட்டை செய்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவர் பெருமானை வழிபாடு செய்து அங்கு அவர் தனியாக அவர் வந்து அப்படியே வலமாக வந்து அஞ்சலத்தை சொல்லி அவர் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது தான் அம்மையார் சிவலிங்க திருமேனியின் மீது ஒரு சிலந்தி பூச்சி விழுந்து விடுகிறது. அந்த சிலந்தி பூச்சியை ஊதி உமிழ்கிறார். அதாவது சிலந்தி பூச்சி வந்து கால் ரொம்ப மென்மையாக இருக்கும், அதனால் குழந்தைகள் மீது பூச்சி விழுந்தால் வாயில் உமிழ்ந்து தான் அதை நீக்குவார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அம்மா வந்து ஒரு குழந்தையை போல பாவித்து வாயில் உமிழ்கின்ற பொழுது நாயனாருக்கு கோபம் வந்து விடுகிறது. பொறியிலாய் என்று சொல்லி அனுசிதம் என்று சொல்லி அந்த இடத்திலே கொஞ்சம் கோபப்பட்டு அம்மையாரை அங்கேயே விட்டு சென்று விடுகிறார். அதற்கு பிறகு பெருமான் இரவிலே கனவிலே சென்று அவருக்கு அந்த உடம்பனுடைய திருமேனியை காட்டுகிறார். அம்மையார் ஊதி உமிழ்ந்த இடமெல்லாம் நன்றாக இருக்கிறது, அம்மையாருடைய ஊதி உமிழாத இடமெல்லாம் புண்ணாக இருக்கிறது. அதை காட்டுகின்ற பொழுது பெருமானுடைய கருணையை நினைந்து ஆடி பாடுகின்றார். மீண்டும் வந்து தன்னுடைய மனைவியாரை அழைத்து கொண்டு செல்லுகிறார். இப்படி அவருடைய சரீரத்திலே வைத்து போற்றி இருக்கிறார்கள். இப்போ அப்படிப்பட்ட நாயனார் அங்கு பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது திருநீலக்க நாயனார் பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் மாதரு ஓங்கிட ஓங்கு சீர்காழி வள்ளலாரைத்த மனையடை அமுது செய்வித்தார். அதாவது ஞானசம்பந்த பெருமான் இப்போ அடியார்களோடு அந்த சாத்தமங்கைக்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது நாயனார் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், திருநீலக்க நாயனார் தன்னுடைய அடியவர்கள் எல்லாம் அழைத்து
அவருக்கு தகுந்த வகையிலே அவரை உபசரித்து அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அமுது செய்விக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமானே வந்து தங்கி அமுது செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்ற நாயனார் திருநீலக்க நாயனார். அப்படி இரவும் வந்து தமது சீர்மனையில் தங்கிட வேண்டும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் வைக்கிறார். திருநீலக்க நாயனார் அப்படியே அடிபணிந்து விண்ணப்பம் வைக்கிறார். பெருமானே, இன்று இரவு எங்களுடைய இல்லத்தில் நீங்கள் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான், நான் தங்குகிறேன், திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அன்றைய காலத்திலே அவர் பாணர் குலத்தை சார்ந்தவர். ஆனால் திருநீலக்க நாயனார் அந்தனர் குலத்தை சார்ந்தவர். ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார், திருநீலகண்ட அதை சொல்ல நின்ற அன்பரை நீலகண்ட பெருமானருக்கு இன்று தங்களோர் இடம் கொடுத்து அருளுவீர் என்ன. அதாவது நீலகண்ட பெருமானுக்கு பெரும்பானருக்கு நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்க ஓர் இடம் கொடுத்து அருளுவீர் என்ன. நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர் என்று சொல்லி ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்கின்ற பொழுது அவர் இருக்கக்கூடிய வேதிகை செய்யக்கூடிய அந்த வேள்விகள் செய்யக்கூடிய நடுமனையிலே தங்க வைத்து மகிழ்கிறார் தம்முடைய திருநீலக்க நாயனார். அப்படியே அங்கு அவர் தங்குகின்ற பொழுது அந்த தீயானது வேள்வி தீயானது வளமாக சுற்றி சென்றது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். ஆங்கு வேதியில் அராத செந்தி வலம் சுழி உற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றிய ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வர சகோடையால் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார் என்று சொல்லி அப்படியே வேள்வித்தை வளமாக சுற்றி சென்றது. அங்கு நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் சகோடையாள் தலைவர், அவருடைய யாழுக்கு பேர் சகோடையாள் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த சகோடையாள் தலைவரும் அங்கிருந்த அவருடைய மனைவியாரும் மதங்க சூளாமணியாரும் பள்ளி கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் திருநீலக்க நாயனாரை தன்னுடைய பதிகத்திலே வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு அவர் அன்பு செய்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் பதிகத்திலே வைத்து போற்றியது சில நாயன்மார்களைத்தான். நம்முடைய மங்கையர்க்கரசியார், அதே மாதிரி குடைச்சரை நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், இப்படி முருகநாயனார், அதே மாதிரி திருநீலக்க நாயனாரையும் பதிகத்திலே வைத்து போற்றுகின்றார். பதிக நாள் மலர் கொண்டு தம் பிரான்களில் பரவி அதிக நண்பினை நீல நக்கருக்கு அளித்தருளி எதிர்கொள்ளும் பதிகளில் எழுந்தருளினார் என்றும் புதிய செந்தமிழ் பல மறைமொழிந்த பூசுரனார் அந்த பதிகத்திலே வைத்து போற்றி அதிகமான நட்பை திருநீலக்க நாயனாருக்கு மிகுந்த நட்பை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அங்கு அருகில் உள்ள பதிகளிலெல்லாம் அவர் எழுந்தருளி அங்கு இருக்கிற பதிகளெல்லாம் வழிபாடு செய்வதற்கு அவரும் உடன் செல்லுகிறார். திருநீல நக்கரை சிறப்பித்தே பொங்கு செந்தமிழ் திருப்பதிகத்தொடை புனைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். பெருகு காதலில் பின் நெடுநாள் முறை பிறங்க வருவரும் தவம் அறையவர் வாலி சீகாலி ஒருவர்தம் திரு கல்யாணத்தில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பர் தாள் சேர்ந்தார் என்று சொல்லி நீண்ட நாட்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானோடு நட்பு கொண்டு அதற்கு பிறகு அந்த நல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சால்புரத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே கலந்து திருவடிப்பேடு அடைகின்றார். அது கடைசி இறுதியாக நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி திருநீலக்க நாயனார் இப்போ ஞானசம்பந்த பெருமானோடு உறவு கொண்டதை பற்றி நம்ம சிந்தித்தோம். அதே மாதிரி முருகநாயனார் புகழூர் திருமணம் என்று சொல்லக்கூடியது 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது புகழூர் திருமணம். புகழூரிலே ஒரு மறையவர் குலத்தில் அந்தனர் குலத்திலே தோன்றிய ஒரு முருகநாயனார் அவர் பெருமானுக்கு மலர் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது மலர் பறிக்கின்ற பொழுது இறைவனுடைய அஞ்செழுத்தையும் அவர் தவறாது சொல்லி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அது மலர் எப்படி பறிப்பார்னா மலரக்கூடிய நகைக்கும் பதத்தில் அப்படிம்பார், விரியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதத்திலே பறிக்கக்கூடிய முருகநாயனார். அவருடைய திருமணத்திலே 6 நாயன்மார்கள் தங்கியிருக்கிறார்கள். சைவத்திலே 6 நாயன்மார்கள் தங்கியிருந்த ஒரே இடம் முருகநாயனாருடைய திருமணம் தான். அதுதான் சொல்லுவாங்க, திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் வெறுமையினை விரித்துரை தங்கு ஒருபடு சிந்தையனாலே உடனுடையரும் பயன் பெற்றார் என்று சொல்லி போற்றுகின்றார். அந்த நாயன்மார்கள் 6 பேர் யார் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், திருநீலக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், சிறுத்தொண்ட நாயனார் என்று சொல்லி 6 பெருமக்கள் அங்கு தங்கியிருக்கிறார்கள். அந்த
அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி நாமமூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம் போல் அவரணிந்து சேவநிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால் யாமையிருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரைமலர் மேல் காமர் மது உன் சிறைவண்டும் கலங்கமின்றி விளங்குமால் என்று சொல்லி அந்த ஊரிலே எல்லோரும் திருநீர் அணிந்திருந்தார்கள். அங்கு இரவு என்று சொல்லி ஒன்று இல்லாத அளவுக்கு அந்த திருநீற்று ஒளி மிகுந்திருந்தது. வண்டுகள் கூட அங்கு வந்து வெள்ளிய நிறத்தோடு, ஏன்னா திருநீர் பூசிய அடியார்களோடு அது இருந்ததனால அந்த வண்டுகள் கூட அந்த வெண்ணிறத்தோடு காட்சி கொடுத்தது என்று சொல்லுகிறார். அப்படி புலரும் பொழுதில் முன் எழுந்து, அதாவது விடியறதுக்கு முன்பாக எழுந்து புனித நீரில் மூழ்கி, அந்த நீரிலே மூழ்கி மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வானீர் ஆறு மதி உலவு மருங்கும் முருகு உயிர்க்க நம்முடைய பெருமானுக்கு நகைக்கும் பதத்தில் உடன் பறித்துனர். அப்படியே பொழுது விடுவதற்கு முன்பாக குளித்து கொண்டு, நீரிலே குளித்து கொண்டு அப்படி பெருமானுக்கு நகைக்கும் பதத்தில் அப்படி மலரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மலர்களை உடன் பறித்து அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூ கூடைகளை அமைப்பார். ஒவ்வொரு மலர்களும் ஒரு கூடைகளிலே அமைப்பார். 4 வகையான மலர்களை பறித்து பெருமானுக்கு சாற்றியிருக்கிறார். அதை கோட்டுப்பூ, நிலப்பூ, குளிர்ப்பூ, நீர்ப்பூ, அதன்படி கொடியில் பூக்கக்கூடிய பூ என்று சொல்லி மரத்திலே பூக்கக்கூடியது, செடியிலே பூக்கக்கூடியது, நீரிலே பூக்கக்கூடியது, கொடிகளில் மலரக்கூடியது என்று சொல்லி 4 வகையான மலர்களை, அது எப்படின்னா கோவையாக, இண்டை சுருக்கம் தாமமாக, வாச மாலைகளாக, தண்டில் கட்டும் அந்த கன்னிகளாக, தாளில் பிணைக்கும் பிணையல்களாக, அப்படி தொடையல்களாக சமைத்து அப்படி பல்வேறு வகையாக மலர்களை அப்படி பெருமானுக்கு சாற்றக்கூடிய ஒரு தொண்டை செய்து கொண்டிருக்கிறார். தள்ளும் முறைமை ஒளிந்திட இத்தகுதியொழுகும் மறையவர்தாம் தெல்லும் மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வள்ளத்தில் அள்ளி அகிலம் ஈன்று அளித்த அம்மை முளைப்பால் உடனுண்ட பிள்ளையாருக்கு நண்பருமாம் பெருமையுடையார். பாருங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராகக்கூடிய ஒரு நிலையிலே பெருமையுடையவர் இந்த நாயனார் என்று சொல்றார். அப்படி வர்த்தம நேச்சர பெருமானை பூசை நாளும் வலுவாமை, வர்த்தம நேச்சரம் என்று சொல்வது புகழூரில் இருக்கக்கூடிய பெருமான், அந்த வர்த்தமநேச்சர பெருமானுக்கு நாளும் பூசை வலுவாது செய்து பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்று பணிந்து பரவினார். பூசை தினசரி செய்வார். அதே மாதிரி அஞ்செழுத்தை வலுவாது சொல்லி கொண்டு வரக்கூடியவர் நாயனார் என்று சொல்லி அங்கன் அமரும் திருமுருகர் அழகார் புகழை பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி. இவர் செய்த பூசையின் பயனாக அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, பிள்ளையாருடைய திருமணத்தில் சென்று கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது. செங்கன் அடலேறு உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருளளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல் தலையாம் நிலைமை சார்புற்றார் என்று சொல்லி அப்படி பெருமானுடைய பிள்ளையாருடைய திருமணத்திலே கலந்து கொண்டு அந்த திருமணத்திலே சேவித்து வந்து இறைவனுடைய திருவடி அடைய பெறுகிறார் என்று சொல்லி இப்போ முருகநாயனாரும் நண்பராக அவர் ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்தில் அன்பு கொண்டு அவரும் அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளுகிறார். அடுத்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எருக்கத்தம்புலியர் என்று சொல்லக்கூடிய பதி, அந்த இன்று சொல்லக்கூடிய ராஜேந்திர பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதியிலே அவதரித்தவர். எருக்கத்தம்புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன்றி திருத்தகும் யாழிலிட்டு பரவுவார் செழும் சோனாட்டில் விருப்புறு தானமெல்லாம் பணிந்து போய் விலங்கு கூடல் பருப்பத சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார் என்று சொல்லி அப்படி எருக்கத்தம்புலியூரிலே நிலை பெற்று வாழக்கூடியவர் நாயனார். அவர் இறைவனுடைய திருப்பாடல்களை, இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் யாழிலே இட்டு பாடக்கூடிய அந்த இசையோடு பாடக்கூடியவர். சோழ நாட்டிலே பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவர் மதுரையம்பதி செல்லுகிறார். ஆலவாய் பணிந்து செல்லுகின்ற பொழுது அவர் பாணர் குலத்தை சார்ந்தவர் என்கின்ற அந்த காலத்திலே ஒரு முறை இருந்திருக்கிறது. வாயிலில் நின்று பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி வாயிலில் நின்று பாடுகின்ற பொழுது ஆலவாய் பெருமான் அவருடைய உள்ளத்திலே அந்த பாடல் சென்று அவருக்கு ஆலவாய் பெருமானுக்கு சென்று சேருகிறது. அப்படியே ஆலவாய் பெருமான் தொண்டர்களிடத்தில் அசரீரியாக தொண்டருடைய கனவிலே சென்று அவரை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தச் சொல்லுகிறார் ஆலவாய் பெருமான். அவர் ஆலவாய் பெருமானிடத்திலே சென்று பாடுகிறார். அப்படி என்ன பாடினார்னா, திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியனை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரியற்கு அறியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் பரிவினால் பாடக்கேட்டு பரமனார் அருளினாலே என்று சொல்லி என்னவெல்லாம் பாடினார்னா,
இந்த யாழிலேயே தன்னை பாடியிருக்கிறார். திரிபுரம் எரித்ததை பாடியிருக்கிறார். பாருங்க, பெருமானுடைய வீரச் செயல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். திரிபுரம் எரித்ததை பாடியிருக்கிறார். தேர்முசை தேரில் நின்றபடியே அவர் திருபுரம் எரித்ததை பாடியிருக்கிறார். கரியினை உரித்தவாறும் யானையை உரித்த அந்த செயலை பாடியிருக்கிறார். காமனை காய்ந்தவாறும் மன்மதனை அவர் எரித்ததை பாடியிருக்கிறார். அரியற்கு அரியவாறும் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அந்த தன்மையை பாடியிருக்கிறார். அப்புறம் சொல்றார் பாருங்க, அடியவருக்கு எளியவாறும் அடியார்களுக்கு பெருமான் எப்படியெல்லாம் எளியவராக இருந்து அருள் செய்தார் என்பதையெல்லாம் பாடியிருக்கிறார். பரிவினால் பாட கேட்டு பரமனார் அருளினாலே, இப்படியெல்லாம் பாட கேட்டு பரமனார் அந்த பாட்டிலே அந்த பாணருடைய பாட்டிலே மனம் உருகி பெருமானே என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு ஓசை அந்தரத்தில் ஒரு ஓசை எழுகிறது. என்னென்னா, அந்தரத்து எழுந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும் சந்தையால் தரையின் சீதம் தாக்கில் வீ கழியும் என்று சுந்தர பலகை நீர் இடும் என தொண்டரிட்டார் செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார் என்று சொல்லி ஒரு அசரீரியாக கேட்கிறது மதுரை எம்பதியிலே. என்னென்னா, அடியார்களெல்லாம் கேட்கிற மாதிரி அன்பினில் பாணர் பாடும் சந்தையால், அந்த அன்போடு பாணர் பாடக்கூடிய அந்த சந்தத்தோடு பாடக்கூடிய அந்த யாழை தரையிலே வைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், தரையிலே வைத்தால் அந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தினாலே அதனுடைய அந்த நரம்புகளுடைய அந்த வீக்கு அழிந்துவிடும் என்று சொல்லி அதற்கு பொற்பலகை கொடுக்க சொல்லி இறைவனே சொல்லுகிறார். சுந்தர பலகை முன்னீர் இடும் என தொண்டரிட்டார் என்று சொல்லி இறைவனே சுந்தர பலகை என்று சொல்லக்கூடிய பொற்பலகை இடச் சொல்லி அடியார்கள் பொற்பலகையிட்டு அந்த யாழை வைத்து அதில் மீட்டினார்கள் என்று சொல்லி செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார் என்று சொல்லி பாணருக்கு பலகையிட்டது என்று சொல்லி நமக்கு அங்கே மதுரையம்பதியிலே மிக அருமையாக போற்றுவார்கள். அப்படி பாணர் அங்கு பாடி அதற்கு பிறகு திருவாரூர் பணிந்து சீர்காழி செல்லுகிறார். சீர்காழி செல்லுகின்ற பொழுதுதான் ஆதிசீலும் திருத்தோணி அமர்ந்த பெருமான் அருளாலே யாழின் மொழியால் உமைஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காளிநாடன் கவுனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாழிமறையோர் புகழியினில் வந்தார் சந்த இசைப்பாணர் என்று சொல்லி அப்படியே அந்த திருத்தோணி அமர்ந்த பிரான் அருளாலே அந்த தோணியப்பருடைய திருவருளினாலே யாழின் மொழியால் உமைஞானம் உண்ட எம்பெருமான், அதாவது உமையம்மை திருமுலைப்பால் உண்டு ஞானம் பெற்ற எம்பெருமான் காளிநாடன் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் கவுனியர்கோன் கமலபாதம் வணங்குவதற்கு ஞானசம்பந்த பெருமானை வணங்குவதற்கு அந்த புகழிலே வந்து சேருகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய மனைவியாராக இருக்கக்கூடிய மதங்க சூளாமணியோடு அன்று முதலாக அவர் வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளுக்கு அவர் பாடுகின்ற பொழுது அந்த யாழின் மூலமாக பன்னிசைத்த ஒரு பெருமை பெற்றவர் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று சொல்லி இப்படி ஞானசம்பந்த பெருமான் தவிர மற்ற 3 நாயன்மார்களும் எப்படி ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்தில் அன்பு கொண்டார்கள் என்பதை சிந்தித்து இப்போ அதற்கு அடுத்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் எப்படி திருவடிப்பேர் அடைகின்றார் அப்படிங்கிறத நம்ம இந்த திருப்பாடலில் நம்ம பார்க்கணும். அதாவது திருவடிப்பேர் அடைவது அவர் திருவடிப்பேர் அடைந்தது தான் இந்த மூலம் வைகாசி மூலம் என்று சொல்லுவது. அவர் அப்படியே அங்கிருந்து ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிக்கு வருகிறார். தன்னுடைய தாய் தந்தையரோடும் அதே மாதிரி நம்பாண்டார் நம்பிகள் என்று சொல்லி, நம்பியாண்டார் நம்பிகள் வேறு, நம்பாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு மறையவர் அந்த ஆச்சால்புரத்திலே அவருடைய திருமகளாரை பேசி முடிக்கின்றார்கள் திருமணம் செய்வதற்கு. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணத்தில் உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் பெரியோர்கள் சொல்வதற்காக அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி திருமண வைபவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவரை குளிக்க வைத்து அவருக்கு அலங்காரமெல்லாம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் திருநீர் மட்டும் அவரே அணிந்து கொள்ளுகிறார். ஏன்னா ஒரு பரமாச்சாரியார், ஞானசம்பந்த பெருமான் சுந்தரர் போன்ற பெருமக்கள் எல்லாம் பரமாச்சாரியாக இருக்கிறதுனால வேறு அலங்காரங்கள் எல்லாம் செய்வதற்கு ஆட்கள் செய்தார்கள். ஆனால் அந்த திருநீர் அணிவது மட்டும் அவரே அணிந்து கொண்டார் என்று சொல்கிறார். அழகினுக்கு அணியாம் வெந்நீர் அஞ்செழுத்து ஓதி சாத்தி பழகி அன்பர் சூழ படரொளி மருகில் எய்தி மலைவிடை மேலோர் தம்மை மனம்கொல வணங்கி வந்து முலவொலி எடுப்ப முத்தின் சிவிகமேல் கொண்டபோது அப்படியே திருநீரை அணிந்து கொண்டு அழகினுக்கு அணியாம் வெந்நீர் அஞ்செழுத்து ஓதினர். திருநீர் எப்படி அணியணும்னு அஞ்செழுத்து சொல்லித்தான் திருநீர் அணியணுங்க. ஆமாம், காண இனியது நீர் கவனி தருவது நீர்னு ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. அப்போ அழகினுக்கு அணியாம் வெந்நீர்,
திருநீர் பூசினா சாதாரணமாக இருக்கக்கூடிய முகமே கொஞ்சம் அழகாக தெரியுமா. அது ஞானசம்பந்த பெருமானுடைய முகத்தை சொல்லவே வேண்டியதில்லை. அழகினுக்கு அணியா வெந்நீர் அஞ்செழுத்து ஓதி சாத்தினர். அப்படி திருநீர் அஞ்செழுத்து ஓதி சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரார் அப்பர் சாமி சொல்கிறார். வெறுமனே திருநீர் எடுத்து பூசக்கூடாது. சிவாய நமசிவாய என்று சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அணிய வேண்டும். அப்படி சிவிகை மேல் ஏறிக்கொண்டு திருமணத்துக்கு செல்லுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். வந்து முன் எய்தித்தாமுன் செய்த மாதவத்தின் நன்மை நந்து நம்பாண்டார் நம்பி ஞான போனகர் பொன்பாதம் கந்தவார் குழலினார் பொன் கரகநீர் எடுத்து வார்ப்ப புந்தியால் நினைதியானும் புரிசடையான் என்று உண்ணி என்று சொல்லி அப்படியே இப்போ மருமகனுக்கு மாமனார் பாத பூஜை பண்ணுறார். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் நம்பாண்டார் நம்பிகள் ஞான போனகர் பொற்பாதம் கந்தவார் குழலினார். அதாவது அம்மா நீர் வார்க்கிறார்கள். எப்படி பாத பூஜை பண்ணணும்னா பெண் நீர் வார்க்கணும், பாதத்தை தொட்டு கழுவுவது ஆணாக இருக்கணும். அப்படி தான் நம்பாண்டார் நம்பிகள் செய்கிறார். வந்து முன் எய்தித்தாமுன் செய்த மாதவத்தின் நன்மை அப்படின்னார். அதாவது நம்பாண்டார் நம்பிகள் ஞானசம்பந்த பெருமானுக்கு பாத பூஜை செய்வதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும், பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி தவம் செய்ததுனால நம்பாண்டார் நம்பி ஞான போனகர் பொற்பாதம் கந்தவார் குழலினார் பொன் கரகநீர் எடுத்து வார்ப்பன. அம்மா அப்படி கரகநீர் எடுத்து வார்க்கிறார்கள். புந்தியால் நினைதியானும் புரிசடையான் என்று உண்ணி. என்ன நினைச்சாராம் மனசில்? சிவபெருமானுக்கே பாத பூஜை செய்கிற மாதிரி நினைச்சாராம். தன்னுடைய மருமக பிள்ளைங்கிறதெல்லாம் நினைக்கலாங்க. சிவபெருமானை நினைந்து கொண்டு அவர் அந்த பாத பூஜை செய்திருக்கிறார். புந்தியால் நினைதியானம் புரிசடையான் என்று உண்ணினார். அப்படி பெருமானாக நினைந்து அந்த பாத பூஜை செய்கிறார். அந்த பாத பூஜை செய்து அந்த நீரை எல்லாம் அப்படியே தன் மீது தெளித்து கொள்ளுகிறார்கள் ஆர்வத்தோடு. பெருகு ஒளி ஞானம் உண்ட பிள்ளையார் மலர்க்கை தன்னில் மருவும் மங்கள நீர் வாச கரகுமுன் ஏந்தி பார்ப்பார் தருமுறை கோத்திரத்தின் தம்குலம் செப்பி எந்தன் அருணிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அளித்தேன் என்றார் என்று சொல்லி. அப்போ இது கன்னிகாதானம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெருகொளி ஞானம் உண்ட பிள்ளையார் மலர்க்கை தன்னில் மருவும் மங்கள நீர் வாச கரகம் ஏந்தினார். அப்படியே அந்த கரகத்தில் மங்கள நீர் ஏந்தி தருமுறை தன்னுடைய கோத்திரத்தை எல்லாம் சொல்லி எந்தன் அருணிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அளித்தேன். என்னுடைய அருணிதி போன்ற என்னுடைய பிள்ளையை, என்னுடைய குழந்தையை பிள்ளையாருக்கு நான் அளித்தேன் என்று சொல்லி அவர் அப்படியே கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறார். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அப்படியே பத்தியில் குயிற்றும் பைம்பொன் பவளக்கால் பந்தர் நாப்பன் சித்திர விதானத்தின் கீழ் செழுந்துரு நீலநக்கர் முத்தமிழ் விரகர் முன்பு முதன்முறை முறையினோடு மெய்த்தனம் பெருமான் பாதம் மேவும் உள்ளத்தால் செய்ய என்று சொல்லி. இப்போ இது வேள்வி ஆசிரியராக இருந்து பணி செய்யக்கூடியது யாருன்னா திருநீலக்க நாயனார். அப்படியே பெருமானுடைய திருவடியை மனதிலே வணங்கி கொண்டு அவரை அந்த பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மலர் பெறும் கிளையும் தொண்டர் கூட்டமும் மல்கி சூழல் அழகில்மை ஞானத்தல்லை அடைவுறும் குறிப்பால் அங்கன் உலகின் எம்மருங்கும் நீங்க உடனணைந்து அருள வேண்டி குலமணம் புரிவித்தார்தம் கோயிலை நோக்கி வந்தார். அப்படியே அந்த ஆச்சால்புரம் கோயிலை நோக்கி எல்லோரும் அப்படியே அந்த மனக்கோலத்தோடு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது எல்லோரும் அங்கு வருகிறார்கள். அந்த சிவனமர்ந்து அருளும் செல்வ திருப்பெரு மனத்துள் எய்தி தவநெறி வளர்க்க வந்தார் தலைப்படும் சார்பு நோக்கி பவமர எண்ணெய் முன்னால் ஆண்ட பண்பு கூட நவமலர் பாதம் கூட்டி வெண்ணும் நல்லுணர்வு நல்கை என்று சொல்லி அப்படி தவநெறி வளர்க்க வந்தார் தலைப்படும் சார்பு நோக்கி பவமர எண்ணெய் முன்னால் ஆண்ட அப்பண்பு கூட என்று சொல்லி நவமலர் பாதம் கூட்டும் என்ற இந்த நல் உணர்வோடு அங்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது எல்லோரும் அந்த ஆச்சால்புரம் கோயிலிலே இருக்கின்ற பொழுது அங்கே தான் அந்த காதல்மை பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். காதல்மை பதிகம் கல்லூர் பெருமணம் எடுத்து கண்டோர் தீதுரு பிறவி பாசம் தீர்த்தல் செம்பொருளாக கொண்டு நாதனே நல்லூர் மேவும் பெருமண நம்பனே உன் பாதமே நீழல் சேரும் பருவம் இது என்று பாட என்று சொல்லி. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த திருமணத்திலே அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்கிறார், பதிவு செய்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, கல்லூர் பெருமணம் வேண்டா கடுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமை ஆய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம் பானே என்று சொல்லி. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா,
நல்லூர் என்று சொல்லுவது தலத்தினுடைய பெயர், பெருமணம் என்று சொல்லுவது கோயிலுடைய பெயர். அதான் அம்மி மிதித்து செய்யும் சடங்குகள் நிறைந்த திருமணம் வேண்டாம். என்ன சொல்கிறார்? அம்மி மிதித்து செய்யக்கூடிய சடங்குகள் நிறைந்த திருமணம் எனக்கு வேண்டாம். கழுமலம் முதலிய தலங்களில் பாடிய பதியங்கள் வாயிலாக என் விருப்பம் மெய்யாக தெரியவில்லையா, என்னுடைய விருப்பம் உங்களுக்கு தெரியலையா என்று சொல்லி அந்த பதிகத்தில் கேட்குறாருங்க. அதாவது என்ன கேட்குறாரு? இறைவன் திருவடி ஒன்று தான் வேணும்னு கேட்குறாரு. ஆனாலும் அவர்கள் சடங்குக்காக செய்கிறார்கள், அவரும் ஒத்துக்கொள்கிறார். அதான் சொல்கிறார், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்று சொல்கிறார். பல்லூர் பெருமணம் பாட்டுமெய் ஆய்த்தல அப்படின்னா பாடல்களாகிய மலரை சூடுதல் உடையவரே. பாட்டுமெய் ஆய்த்தலன்னா பாடல்களாகிய மலரை சூடுதலை உடையவரே. சொல்லோர் பெருமணம் சூடரரே தொண்டர் நல்லூர் பெருமணமேய நம்பானே என்று சொல்லி பாடுறார். அப்படின்னா இந்த பாட்டில் தீதுரு பிறவி பாசம் தீர்த்தல் செம்பொருளாக கொண்டுனர். அதாவது பிறவி பாசம் தீர்த்தல் செம்பொருளாக கொண்டு, அதாவது பாச நீக்கத்தை பற்றிய திருப்பதிகம் இந்த கல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். நாதனே பெருமாள், நாதனே நல்லூர் மேவும் பெருமணம் நம்பானே உன் பாதமை நீழல் சேரும் பருவம் இது திருமணம் செய்யக்கூடிய பருவம் இல்லை எனக்கு. என்ன 18 வயசில் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான், 16 வயதில் பாடுறார். 16 வயதில் என்ன பாடுறார் அப்படின்னா, நாதனே நல்லூர் பெருமணம் மேவும் பெருமணம் நம்பனே உன் பாதமை நீழல் சேரும் பருவம் இது. உன்னுடைய திருவடி சேரக்கூடிய பருவம் 16 வயசில் பாட முடியுமான்னா ஞானசம்பந்த பெருமானால தான் முடியும், வேற யாராலே முடியாது. அதான் சொல்லார், இது பெருமானுடைய திருவடி சேரக்கூடிய பருவம் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், பாதமே நீழல் சேரும் பருவம் எது என்று பாட தேவர்கள் தேவர் தாமும் திருவருள் புரிந்து நீயும் பூவை என்னாலும் இங்கு உன் புண்ணிய மனத்தில் வந்தார் யாவரும் என்பால் சோதி இதனுள் எய்தும் என்று மூலக ஒளியால் விம முழுச்சுடர்த்தானுவாகி. சாமி சொல்கிறாராம், இல்லப்பா அருள் திருவருள் எப்படி செய்கிறாருன்னா, நீயும் உன்னுடைய பூவை என்னாலும், நீயும் அந்த பெண்ணும் அதே மாதிரி அந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பிடுறதில்லை, தோத்திர பூர்ணாம்பகி என்று சொல்லி தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் புராணத்தில் பெயர் இல்லை. பூவை என்னாலும் இங்கு உன் புண்ணிய மனத்தில் வந்தார், உன்னுடைய திருமணத்தை காண வந்த அத்துணை பேரும் யாவரும் என்பால் சோதி இதன் எய்தும் என்று இந்த சோதியின் மூலமாக எல்லாரும் அந்த திருமண வேள்வி அங்கு மிகப்பெரிய ஒரு ஜோதி பிளம்பாக தோன்றுகிறது. கோயில் முழுக்க எய்தும் என்று மூவுலகு ஒளியால் விம முழுச்சுடர் தானுவாகி. அப்படியே இந்த இந்த 3 உலகத்திலே இது மாதிரி ஒரு ஜோதி பிளம்பு இருக்க முடியாது. மூவுலகு ஒளியால் விம அப்படியே அந்த ஜோதியினுடைய ஒளியில் 3 உலகங்களும் அப்படியே வெளிப்பட்டு அப்படியே சுடர் விட்டது என்று சொல்லி விம்ம என்று சொல்கிறார். கோயிலுள் படமேலோங்கும் கொள்கையால் பெருகும் சோதி வாயுலை வகுத்து காட்ட மண்ணு சீர் புகழி மன்னர் பாயின ஒளியால் நீடு பரஞ்சுரர் தொழுது போற்றி மாயிரும் ஞாலமுய்ய வழியினை அருளி செய்வார் என்று சொல்லி, சரி பெரிய ஜோதி பிளம்பா இருக்குது, எப்படி போக முடியும்? அதனால் உள்ள போகிற வாயிலையும் காட்டுகிறார் பெருமான். அப்படி மாயிரும் ஞாலமுய்ய வழியினை அருளி செய்வார். எப்படி அதுக்குள்ளே போகிறது அப்படின்னா, இப்போ தான் அந்த கடைசி பதிகமாக இருக்கக்கூடிய காதலாகி கசிந்து என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை ஓதுகிறார். ஏன்னா சைவ சித்தாந்தப்படி தீக்கை பெற்றால்தான் முக்தி என்று சொல்லி நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பதிகத்தை அவர் பாடுகிறார், எல்லோரும் கூட பாடுகிறார்கள். இந்த பதிகம் தான் நமச்சிவாய பதிகம். இந்த நமச்சிவாயம் என்ன செய்ய அப்படின்னா, எல்லாத்தையும் அதாவது சாதாரண உலக மக்களை கூட கரையேற்றக்கூடியது நமச்சிவாயம். ஆமாம், நம்முடைய அப்பர் சாமியுடைய புராணத்தில் கல்லில கட்டி அவரை கடலிலே பாய்ச்சுகின்றார்கள். கடலிலே பாய்ச்சுகின்ற பொழுது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகிறார். பாடிய உடனே கல்லே தெப்பமாக மிதந்து மேலே ஏறி வருகிறார். அப்போ சேக்கிழா பெருமான் சொல்கிறார், இருவினை பாசம் மும்மழக்கள் ஆர்த்தலில் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டும் என்று சொல்லி கேட்பார். அப்படின்னா சாதாரண உலக மக்களே அஞ்செழுத்தை கூறினால் இந்த பிறப்பை நீங்க முடியும் என்று சொன்னால் அரசினை இந்த கல் ஒரு கரையை ஏற்றியது ஒரு பெரிய அதிசயம் அல்ல என்று சொல்லி உரைத்தல் வேண்டுமோ என்று சொல்லி அங்கே கேட்பார். அது மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறார்னா, எல்லாருக்கும் இந்த அஞ்செழுத்து பதிகத்தை சொல்லுவார். எல்லோரும் கூட சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் பெருமானுடைய திருவடி அடைய போகிறாங்க. இதுதான் பெரிய அத்துணை பேரும் திருமணத்தை சேவிக்க வந்தவர்கள், திருமணத்தில் பணி செய்தவர்கள்,
திருமணத்திலே கலந்து கொண்ட பெரியவர்கள், மாற்று சமயத்திலே கூட கொஞ்சம் பக்குவம் உடையவர்கள் அத்துணை பேரும் அங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு சேர அந்த திருமண ஜோதியிலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். சொல்றார், ஞானமே நெறிதான் யார்க்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆனசீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவிதீர யாவரும் புகுக என்றார். இதுதான் அவர் எப்படி திருப்படி அடைந்தார்கள். திருப்படி அடைவதற்கு முன்னாடி என்ன பதிகம் பாடினார்கள் அப்படின்னா இதுதான், ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாமல். எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்னென்னா நமச்சிவாய பதிகம்தான். நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய சொல்லு தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய. ஆமாம், அதாவது உலகத்திலேயே உயர்ந்த மந்திரம் எது அப்படின்னு சொன்னால் அஞ்செழுத்து மந்திரம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதியில் இருக்கின்ற பொழுது சேக்கிழ பெருமான் கூறுகிறார். ஆம், அஞ்செழுத்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வேறொரு மந்திரம் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆனசீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து அப்படியே எல்லாரும் பாடுகிறார்கள். அதலாகி கசிந்து கண்ணீர் மொழி ஓதுவார் தம்மை நெருக்கி உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. அப்படி அந்த நமச்சிவாய நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பதிகத்து பாடலிலும் வரக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாடலை பாடுகிறார்கள். அதான் சொல்றார், அந்த ஆனசி நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் எப்படி பாடினாங்க, வானமும் நிலனும் கேட்க அருள் செய்தனர். அப்படியே விண்ணும் மண்ணும் கேட்கும்படியாக அருள் செய்து பாடுகின்றார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது அப்படியே மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவிதேர ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, இந்த பிறவி ஈனமான பிறவி, இந்த மனித பிறவி என்று சொல்லுவது ஈனமான பிறவி, இந்த பிறவி நீங்கும் பொருட்டாக எல்லோரும் வந்து உள்ளே புகுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அத்துணை பேரும் அப்படியே வருகின்றார்கள். அதுவும் சொல்றார், வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாது அழுந்தி உருவெனும் துயரக் கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள் திருமணத்துடன் சேவித்து முன் செல்லும் சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்க மண்ணு சோதியுள் புக்கார் என்று சொல்றார். அதாவது வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாது அழுந்தினார். அது எத்தனை பிறப்பெடுத்தனை யாருக்காச்சும் கணக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியாது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம்னர். அப்படி அந்த வருமுறை பிறவி வெள்ளம்னர், வெள்ளம்னா அளவில்லாத வருவது, அப்படி கடல் அலை போல் வருவது பிறப்பு அப்படிங்கிறது. அந்த மாதிரி அத்தனை பிறப்பெடுத்தவர்களும் அப்படியே உருவெனும் துயர கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள். இந்த உடம்புங்கிறது துயரமான ஒரு கூடு, அந்த கூட்டிலே மயங்குவார்கள் திருமணத்து உடன் சேவித்து முன் செல்லும் சிறப்பினாலே. அப்படி திருமணத்தில் வந்து சேவித்ததனாலே மருவிய பிறவி நீங்க மண்ணு சோதியில் புக்கார் என்று சொல்லி இந்த பிறப்பு நீங்கும்படியாக அந்த சோதியிலே உள்ளே புகுந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறாருங்க. சீர் பெருகு நீலநக்கர் சொன்னோம் இல்லையா, திருநீலக்க நாயனார் அயவந்தியிலே பெருமானை பூசை செய்து கொண்டிருந்து ஞானசம்பந்த பெருமான் ஒரு நட்பு கொண்ட திருநீலக்க நாயனார் வருகிறார். அப்புறம் திருமுருகர் நம்முடைய புகழூரிலே மடம் அமைத்து 6 நாயன்மார்கள் ஒன்று சேர இருந்து அந்த ஞானசம்பந்த பெருமானிடத்தில் நட்பு கொண்ட முருகநாயனார் வருகிறார். திருநீலநக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏர்கழுவு சிவபாத இருதயர் ஞானசம்பந்த பிள்ளையார் ஈன்றெடுத்த தந்தையார் சிவபாத இருதயர் வருகிறார். அப்புறம் நம்பாண்டார் நம்பினா மாமனார், அந்த பெண்ணுடைய அப்பா, அந்த பெண்ணுடைய அப்பா நம்பாண்டார் நம்பி சீரார் திருமெய் பெரும்பானர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரும் வருகிறார். மற்ற ஏனையோர் அணைந்துள்ளோர் மற்ற எல்லாரும் வருகிறார்கள். பார் நிலவுகளை சூழ பண்டிகளோடு பண்டிகளோடு அப்படின்னா மனைவிகளோடு எல்லாரும் குடும்பத்தோடு வராங்க. கல்யாணத்துக்கு எப்படி போகணுன்னா குடும்பத்தோடு போகணும். அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோடு போயிருந்தால் இப்போ வந்து பிறக்கிற வேலை நமக்கு இல்லைங்களா? எல்லாரும் குடும்பத்தோடு வந்தாங்களாம். பண்டிகளோடு உடன் புக்கார் மனைவிகளோடு வந்திருக்கிறாங்க. அணிமுத்தின் சிவிகை முதல் அணிதாங்கி சென்றவர்கள் வேறு யாரெல்லாம் அதில் போனாங்க அப்படின்னா அந்த சிவிகையை சுமந்து கொண்டு வந்தார்கள் பாரு, அவங்களும் அந்த திருவடி அடைகிறாங்களாம். அந்த அணிமுத்தின் சிவிகையை முதல் அணிதாங்கி சென்றவர்கள் மணிமுத்த மாலை முனை மடவார் மாலை கட்டினவர்கள்
இந்த மாலையை எடுத்து கொண்டு வருகின்றவர்கள் மங்களம் பெருகும் பனிமுற்றும் எடுத்தார்கள். அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்தவர்கள், அந்த மாலை மரம் கட்டினவங்க, அந்த விளக்கு எல்லாம் எடுத்தவங்க, இப்படி பனிநீர் தெளித்தவர்கள், இப்படி எல்லாரும் இருப்பாங்க பாருங்கள், சின்ன சின்ன வேலை செய்தவர்கள் எல்லாரும். அப்புறம் மங்களம் பெருகும் பனிமுற்றும் எடுத்தார்கள். பரிசனங்கள் எல்லாம் அந்த வேலை சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் வினை பாசம் துணிவித்த உணர்வினராய் தொழுதுவுடன் புக்கொடுங்கினார். அப்படி வினைப்பாசம், அந்த வினை நீங்க பெற்றவர்கள் எல்லாரும் அங்கு வந்து உடன்புக்கு ஒடுங்கினர் என்று சொல்லி எல்லோரும் அங்கு சென்று சேருகிறார்கள். அப்புறம் வேற யாரெல்லாம் சொல்றார் பாருங்க, 6 வகை சமயத்தில் அருந்தவரும். அறுவகை சமயம் நம்மளது இல்லைங்களா? 6 வகையான சமயம், அகச்சமயம், புறச்சமயம், அப்புறம் அகப்புறச் சமயம், புறப்புறச் சமயம், இப்படி 6 வகையான சமயங்கள். அந்த சமயத்திலே அருந்தவர்கள், அந்த 6 வகையான சமயத்திலேயும் கூட தவமுடையவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவர்களும் அதிலே வந்தார்கள். அருந்தவரும் அடியவரும் அடியார்களும் கூறுமறை மறைமுனிவர்கள், வேதம் சொல்லக்கூடிய முனிவர்கள் எல்லாம் வந்தார்கள். கும்பிட வந்து அணைந்தாரும். ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்குதுன்னு கும்பிட்றதுக்கு வந்தாங்களாம். சரி, எல்லாத்தையும் பார்த்து வணங்கிட்டு போகலாமே. ஞானசம்பந்த பெருமான் திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த பெரியவங்களையெல்லாம் ஞானசம்பந்தர் பெருமானை எல்லாம் பார்த்து வணங்கி கொண்டு போகலான்னு வந்தாங்களாம். அதை சொல்கிறாரு பாருங்க. அப்படி வணங்கி கொண்டு வந்தவர்களும் அதை கும்பிட வந்தணைந்தாரும். வேறு திரு அருளினால் வீடு பெற வந்தாரும். அப்புறம் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குதுங்க, வீடு பேர் அடையணும்னு புண்ணியம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து இதில் சேர்ந்துருக்கிறாங்க பாருங்க. எங்கேயோ இருந்தவங்க, அது கூடவே இருந்தவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனால் எங்கேயோ இருந்தவங்க அந்த வீடு பேரு கிடையணும்னு அடைச்சாங்க. அதாவது ஒரு செவிவழி செய்தி சொல்லுவாங்க. காகபுஜண்ட முனிவர் என்று சொல்லி பல்லூழி காலம் வாழ்ந்தவர். அவர் இறைவனுடைய மான்மொழி இல்லாத கோலத்தையே பார்த்தவர் என்று சொல்லுவாங்க. அவர் எனக்கு இந்த பிறப்பு போதும், இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்று சொல்லி பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது, நாளை ஆச்சால்புரத்திலே ஞானசம்பந்த பெருமான் திருமணம் நடக்கும், அதில் வந்து கலந்தால் நீயும் என்னுடைய திருவடிக்கு வந்துடலாம் என்று சொல்லி அவரும் அதில் கலந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லுவார்கள். பெரிய புராணத்தில் அந்த செய்தி குறிப்பிடப்படவில்லை என்று சொல்கிறேன். அப்படி வேறு திருவருளினால் வீடு பெற வந்தாரும். ஈரில் பெரும் சோதியினுள் எல்லாரும் புகுந்ததன் பின் எல்லாரும் போயாச்சு. இப்போ வேடிக்கை பார்த்த வந்தவங்கிலிருந்து எல்லாரும் போயாச்சு. அது கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தவங்களும் உள்ளே வந்தாச்சு. வேறு சமயத்திலே பக்குவமுடையவங்களுக்கும் உள்ளே வந்தாச்சு. எல்லாரும் அந்த ஜோதிக்குள்ளே போயாச்சு. அப்படி சென்றதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் கடைசியாக போகிறாருங்க. அதுதான் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு கருணை. அதாவது நம்ம எல்லாம் வாழ்விக்க வந்தவர் அப்படிங்கன்னா அதுதான் வாழ்விக்க வந்தவர் அவர். அதனால தான் அவருக்கு பேர் தவ முதல்வர் சம்பந்தர் அப்படின்னு சொன்னாங்க. ஞானசம்பந்த பெருமானை பொறுத்த வரைக்கும் நாவுக்கரசு பெருமானை அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டார். நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு வயசு 13-10 வயசு இருக்கின்ற பொழுதே, நாவுக்கரசு பெருமானுக்கு 80 வயது இருக்கும். ஆனால் 80 வயது நாவுக்கரசு பெருமான் பிள்ளையாரை தன்னுடைய குருநாதராகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ அது பல இடங்களில் நமக்கு பார்க்கலாம். அதில் ஒரு இடம் திருப்பொந்துருத்தியில் சொல்லுகின்ற பொழுது, அந்தனர் சூலாமணியார் பொந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மையுடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவனை பயன் என்று முகமலர அகமலர்ந்தார் என்று சொல்லுவார். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நந்தம்மை உடையவரை என்று சொல்லி அடியார்கள்ட்ட சொல்கிறார். யார்? நாவுக்கரசு பெருமான். உடையவர் அப்படின்னா யாருன்னா குருநாதர் தான் உடையவர். அதனால் ஞானசம்பந்த பெருமானை நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் ஒரு குருநாதராகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமாம், அவரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர். 2 பேர்த்தனுடைய அன்பை சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஒருவரில் ஒருவர் கலந்த அன்போடும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். ஞானசம்பந்த பெருமான் யாரிடத்தில் மிகுந்த அன்போடு இருந்தார் அப்படின்னு சொன்னால், அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு உணர்வுக்கு தந்தை என்று சொன்னால் அப்பர் சாமிகள் தான். அப்பரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அன்பு வைத்திருந்தார் பிள்ளையார். யார் மேலேன்னா நம்முடைய நாவுக்கரசு பெருமான் மீது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் இப்போ எல்லாத்தையும் அனுப்பி அதற்கு பிறகு தன்னுடைய காதலியை கைப்பற்றி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் கூறுகிறார். அந்த பெண் பெயர் குறிப்பிடப்படலை பெரிய புராணத்தில், தோத்திர பூர்ணாமகி என்று சொல்லுவார்கள். அந்த காதலியை கைப்பற்றி கொண்டு வலம் செய்தருளி தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன்களில் வளர்சோதி நன்னி அதன் உள்புகுவார் போதநிலை முடிந்தவழி புக்கொன்றி உடனானார் என்று சொல்லி, அதாவது எப்படி உள்ளே போனார் அப்படிங்கிறத சொல்கிறார் சேக்கிழ பெருமான்.
அதாவது காதலியை கைப்பற்றி கொண்டு வலம் செய்தருளி, அந்த வேள்வி அப்படியே அந்த அந்த திருமண வேள்வியை, காதலியை, தன்னுடைய மனைவியாக வந்த பெண்ணை கைப்பற்றி கொண்டு அப்படி வலமாக வருகின்றார். அப்படி வலமாக வந்து அவர் தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் நீக்க வந்த ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அவதார நோக்கமே என்னன்னா, சைவநெறி தலைத்தோங்க, வேதநெறி தலைத்தோங்க, மிகு சைவத்துறை விலங்கு என்று சொல்லுவது போல திருநீற்று நெறியை வளர்க்க வந்தவர் ஞானசம்பந்த பெருமான். வந்த வேலையெல்லாம் முடிந்தது. அவர் திருநீற்று சைவத்தை வளர்க்க வந்து மதுரையம்பதியில் அதை நிறைவாக்கி காட்டினார். மங்கையர்க்கரசாரிடத்தில் அன்பு கொண்டார். அதே மாதிரி குலச்சிறை நாயனாரிடத்தில் அன்பு கொண்டார். அவர் அப்படி அன்பு கொண்ட அடியார் பெருமக்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான், அதாவது தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளெல்லாம் நீங்கும்படியாக வந்து அவதரித்த அந்த ஞானசம்பந்த பெருமான் நாதன் எழில் வளர் சோதி நன்னி பெருமானுடைய அந்த ஜோதியிலே உள்ளே புகுந்து அதன் உள் புகுவார். போத நிலை முடிந்த வழி புக்கொன்றி உடனானார். அப்படியே ஞான நிலையிலே அந்த அந்த சோதியிலே சென்று அப்படியே அதனோடு உடனானார் என்று சொல்லி எல்லோரும் சென்றதற்கு பிறகு கடைசியாக அந்த பெண்ணுடைய கையை பற்றி கொண்டு இவரும் செல்லுகிறார் என்று சொல்லுகிறார். பிள்ளையால் எழுந்தருளி புக்கதன்பின் பெருங்கோத்தர். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அதிலே எழுந்தருள் செய்ததற்கு பிறகு கொள்ள நீடிய சோதி குறுநிலைய வழிகரப்ப அந்த வழியெல்லாம் இப்போ மறைந்து விடுகிறது. வள்ளலாதாம் பழைய மனக்கோயில் தோன்றுதலும், அந்த கோயில் பழைய வடிக்கு அந்த சோதியெல்லாம் மறைந்து மீண்டும் அந்த ஆச்சால்புரம் கோயிலாக தோன்றுகிறது. தெல்லு நீர் உலகத்து பேரில்லார் திருமந்தார் என்று சொல்லி கண்ணுதலார் திருமேனி உடன்கூட கவுனியனார் நன்னியது தூரத்தை கண்டு நணுகப் பெறா விண்ணவரும் முனிவர்களும் விருந்தேனே முதலானார் எண்ணில் அவர் ஏசரவு ஏறெடுத்து ஏத்தினார் என்று சொல்லி, அதாவது கண்ணுதலார் திருமேனியுடன் கூட கவுனியனார் அப்படியே எல்லாரும் செல்லுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானும் அந்த சோதியிலே சென்று பெருமான் திருவடி அடைகின்றார். இதையெல்லாம் தூரத்தில் இருந்தபடி தேவர்கள் முனிவர்கள்லாம் பார்க்குறாங்களாம். நம்மளும் போயிருந்தா அவங்களோட போயிருக்கலாமே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி எல்லோரும் வருந்துகிறார்கள். ஆனால் சென்றவர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்து அந்த ஞான நெறியிலே நின்ற அத்தனை பேரும் இறைவன் திருவடி அடைய பெறுகிறார்கள். நம்முடைய நாயன்மார்களிலே 4 நாயன்மார்கள் ஒரே தினத்திலே குருபூசை கொண்டாடுவது இது சைவ சமயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஞானசம்பந்த பெருமானை மட்டுமே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஞானசம்பந்த பெருமான் குருபூஜை என்று சொன்னாலே திருநீலநக்க நாயனார் குருபூஜை, முருகநாயனார் குருபூஜை, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் குருபூஜை என்று சொல்லி திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடு சேர்ந்த அவருடைய மனைவியார் மதங்க சோலாமணியாரும் அந்த திருவடியிலே அந்த ஜோதியிலே கலந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி தாமர்களை நாம் எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்றார், அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் வாதம் தரும்பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று சொல்றார். அது ஆரம்பிக்கிற போல என்ன சொன்னார், அவர் திருவடியை வணங்கி அவர் செய்த தொண்டை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அங்கே ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு, வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதபலர் வயல்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அவருடைய திருவடியை தலைமேல் கொண்டு அவர் செய்த தொண்டை நான் சொல்ல புகுகின்றேன் என்று சொன்ன சேக்கிழார் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் என்று சொல்லி நிறைவு செய்து காட்டுகிறார். அவருடைய திருவடி எனக்கு என்ன உணர்த்தியதோ அதை நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய திருவடியை வணங்கி ஆரம்பித்த சேக்கிழார் பெருமான் மீண்டும் திருவடியை வணங்கி இங்கே நிறைவு செய்து காட்டுகிறார். இதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் அவருடைய பெருமைகளை அவருடைய தொண்டை சொல்லுவதற்கு ஒரு நா போதாது என்று சொல்றார். ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது என்று சொல்லுகிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவால வருஞான தவமுனைவர் வாகீசர் வாய்மைதுகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சொல்லி அந்த இதில் நிறைவு செய்து காட்டுகிறார். அதே மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான், சொல்லவே முடியாது, ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது, ஒரு நா போதாது என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். இங்கே அவருடைய திருவடியை வணங்கி கொண்டு அவரை துதி செய்தேன் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் நிறைவு செய்து காட்டுகிறார் என்று சொல்லி
இந்த அளவிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருச்சரிதத்தை திருவருள் கூட்டுவித்த வகையிலே குருவருளும் திருவருளும் கூட்டுவித்த வகையிலே சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு எளியனுக்கு கிடைத்தது என்று சொல்லி அடியார் பெருமக்களுடைய திருவடியும் குருமகா சன்னிதானங்களுடைய புனார் திருவடியும் வணங்கி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.